Hello friends, welcome to the Information Gypsy channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோ அறிவிச்சிருக்கிற ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பை பத்தி தான். அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் போஸ்டுக்கான காலி பணியிடங்களை இந்த அறிவிப்புல வெளியிட்டிருக்காங்க. இந்த போஸ்டுக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்டுக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதியா பார்த்தோம்னா கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மினிமம் பர்சன்டேஜோ குறைந்தபட்ச மதிப்பெண்ணோ கேட்கல. அதனால நீங்க எந்த துறையில கிராஜுவேஷன் டிகிரி வாங்கியிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஆர்ட்ஸ், சயின்ஸ், இன்ஜினியரிங் எனி டிகிரி எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு டிசேபிள் குவாலிஃபிகேஷனாக நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. இந்த போஸ்ட் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலாக 2000 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு நிறையா சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த போஸ்ட்டுக்கான குறைந்தபட்ச ஊதியமாக மாதத்துக்கு 44,900 ரூபாயிலிருந்து 1,42,400 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரியாக கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவன்ஸாக 20% போனஸ் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக கிடைக்குது. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் வயது வரம்பு பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சமாக 27 வயது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜனவரி 9, 2021 அன்னைக்கு உங்களுக்கு 27 வயசுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு வயது தளர்வும் கொடுக்குறாங்க. SC/ST கேட்டகரி பார்த்தோன்னா 5 வருட வயது தளர்வு, OBC கேட்டகரிக்கு 3 வருடம் கொடுக்குறாங்க. முன்னாள் இராணுவத்தினருக்கு மத்திய அரசோட அறிவுரைப்படி வயது வரம்புல தளர்வு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாங்க அடுத்து நம்ம இந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். இந்த போஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் அஃபேர்ஸ் அவங்களோட வெப்சைட்டில் தான் நம்ம போய் அப்ளை பண்ணணும். அதோட லிங்க்கை நம்மளோட வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருவோம். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 19 டிசம்பர் 2020 ஆரம்பித்து 9 ஜனவரி 2021 அப்ளிகேஷன்ஸ் முடியுது. ஸோ அந்த டேட்குள்ளே நம்மளோட அப்ளிகேஷன்ஸை நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸ், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோகிராஃப் பார்த்தோம் அப்படின்னா 50 KB-லேருந்து 100 KB-க்குள்ளே தான் சைஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடிட்டிங் எதுவும் பண்ணக்கூடாது, நார்மலான ஃபோட்டோகிராஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிக்னேச்சர் பார்த்தோம் அப்படின்னா பிளாக் இங்க் பெனில் நீங்கள் சைன் பண்ணியிருக்கணும். பிளாக் இங்கில் தான், ப்ளூ இங்க் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்தோம்னா 50 KB-லேருந்து 100 KB-க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சப்மிட் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பற்றி நம்ம பார்ப்போம். செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது 3 ஸ்டேஜஸில் நடக்குது. டயர் 1 எக்ஸாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட் எக்ஸாம். ஸோ இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமில் பார்த்தோன்னா அப்ஜெக்டிவ் டைப் MCQs மட்டும் தான் கேட்பாங்க. 1 மார்க் கொஷின்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. அதுக்கான சிலபஸையும் கொடுத்துருக்காங்க. இதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டயர் 2 எக்ஸாம் வைக்கிறாங்க. டிஸ்கிரிப்டிவ் டைப், அது எஸ்ஏஎஸ் எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் செலக்ட் ஆகிறவங்களையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டயர் 3 இன்டர்வியூ ஸ்டேஜ், 3 ஸ்டேஜஸாக செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கான டேட்ஸ், இதுக்கான ஹால் டிக்கெட்ஸ் எல்லாத்தையுமே அந்த வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ வெப்சைட் செக் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான சென்டர்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா 4 சிட்டிஸ் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு 4 சிட்டிஸ் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த போஸ்ட்டுக்கான எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். இந்த போஸ்ட்டுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸாக பார்த்தோம் அப்படின்னா மேல் கேண்டிடேட்ஸ், ஜென்ரல், EW அண்ட் OBC கேண்டிடேட்ஸ்க்கு, அதாவது ஜென்ரல் கேட்டகரி, EWS, OBC கேட்டகரியிலேருந்து அப்ளை பண்ணுற மேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் எக்ஸாமினேஷன் ஃபீ அண்ட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாமினேஷன் ஃபீ அப்படின்றது 100 ரூபீஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ஃபீ அப்படின்றது பார்த்தோன்னா 500 ரூபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா 600 ரூபீஸ் ஆகும். SC/ST கேட்டகரி, ஃபீமேல் கேட்டகரி அண்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. பட் அவங்க ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸிங் சார்ஜஸ் பே பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டோட்டலாக 500 ரூபீஸ் அப்படின்றது வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த போஸ்ட்டுக்கு சில நுணுக்கமான டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் பார்த்தோம் அப்படின்னா 10th சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த்தை தான் நாங்கள் கால்குலேட் பண்ணிப்போம். மற்ற எந்த ப்ரூஃபையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா OBC, SC/ST, EWS கேட்டகரியில் அப்ளை பண்ணுறவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்மேட்டில் கேஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்மேட் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்மேட். ஸோ அந்த ஃபார்மேட்ஸை நம்மளோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறோம், நீங்கள் அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த போஸ்ட் இந்தியாவில் எங்கே வேணால் போஸ்டிங் போடுவோம்.
ஸோ வந்து இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணால் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான டீட்டெயில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த போஸ்ட்டுக்கு பீப்புள் வித் டிசபிலிட்டி அப்ளை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் அப்ளை பண்ண வேணாம். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவில் எங்கே வேணால் போய் அப்பப்போ ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு சூட்டபிள் இல்லை அப்படின்னு சொல்லி தே நீட் நாட் அப்ளை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இதை போல் மற்ற கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அண்ட் ஜாப்ஸ் பற்றின நோட்டிஃபிகேஷன்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்க இன்ஃபர்மேஷன் ஜிப்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். நாங்கள் வந்து உங்களை சப்போர்ட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.